welcome to another vlog, guys. ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சுல இந்த vlogல பண்ணி அதான் சரி இன்றைக்கி எப்படியோ பிளான்லாம் இருக்குது. அப்படியே ஷூட்டிங் ஆக்சுவலி இப்போ இந்த ரீசெண்டாக நீங்கள் என் பேஜ்லாம் பார்த்தீங்க தெரியும், இன்ஸ்டாகிராமில் இப்போது வீடியோஸ்லாம் எடுத்து போகிறதுனால எப்படி வீடியோ எடுக்கிறேன், என்னென்னலாம் பண்ணுறேன், எங்கெங்கெல்லாம் போகிறேன்ட்டு வீடியோவில் காட்டுறேன். வாங்க, லெட்ஸ் கோ. சரி, காலங்காலத்தில் போகிறோமே நல்லா இருக்குன்னு நினச்சா சரியான சூடு வெயிலாக இருக்குது. என்னையா இது சம்மர் ஸ்டார்ட் ஆச்சு போல். ஓகே சரி, உங்களுக்கு தெரியுமா இங்கே எதுவும் மூடுறதுக்கு எனக்கு 10 வாட்டி ஆகும். ஃபஸ்ட்டு டைமில் மூட முடியாது. உங்களுக்குலாம் எப்படி வந்துடுமா? ட்ரை எனக்கு அந்த பேட்டர்ன் வரவே மாட்டேங்குதுதா வந்துச்சு. ஸோ இதில் என்னென்னா, எப்போதும் நான் பண்ணுற ஷூட் எல்லாமே மத்தியானம் நைட்டுன்னு இருக்குமா. சரி, மார்னிங் எதுவும் இருந்ததில்லை. சரி, வித்தியாசமாக புதுசாக இருக்குமே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு போவோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணாண்டு போகிறோம். போய் காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. ஹலோ கைஸ், ஃபைனலி வந்தாச்சு ஸ்பாட்டுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. அண்ட் இந்த ஏரியா பேர் என்னென்னா அல் ஜாடா, ஷார்ஜாவில் இருக்குது. அண்ட் கேஃபே பேர் வாங்க காட்டுறேன். சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவை காட்டவா? பாருங்கள். வாக்வே அழகாக இருக்குது. லுக் அட் திஸ் மரம்லாம் சைடில் அப்படியே. இந்த ஏரியாவே ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் தருது. லைக் ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவியில் இருக்கிற மாதிரி, யூனோ, ஸோ குட். ஒன் டே இன்ஷால்லா, ஒன் டே இங்கே என்ன எடுப்பேன்டா, வீடு எடுப்பேன்டா. இங்கே போயஸ் காரில் நான்லாம் வீடு வாங்கக்கூடாதா அந்த மாதிரி. இந்தியா ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. பக்கத்தில் இந்த ஷாப்பிங் தான் இங்கே இருக்கு போல. வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். Okay, so I've ordered the food and now I gotta wait. At first, you know what, I thought of waiting inside the shop, yeah, but then there were a lot of locals here and it should be pin drop silence at this kind of cafe. ஸோ இப்போ நான் எதுக்கு இங்கிலீஷில் பேசுகிறேன்னு தெரியல. எனிவேஸ், இங்கே என்னென்னா இந்த மாதிரி ஷாப்பில் வரும்போது என்ன ஆகும்னா, அமைதியாக இருக்கணும், அதான் ஏஸ்தட்டிக் அது ஃபீலிங் கொடுக்கணும்னா அப்படியே ஃபாக் நேஃபில் சாப்பிட்டுட்டு அப்படியே சத்தமே இல்லாமல் நம்ம அப்படி இருப்போமா, அப்படியே பேசிக்கிட்டு சத்தம் கொடுத்துட்டு தூக்கி வச்சிட்டோம். ஆனால் அதை சரி எந்த இதுவும் இல்லாமல் வெளியே வந்து நாங்கள் அப்படியே எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ப்ளஸ் இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கணுமா, அவங்க இருக்கும்போது வீடியோ எடுக்கவே கூடாது. இது ஒரு இதுவாக சொல்லுவாங்க, அட்வைஸாக நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அரபியருக்கு ஆட்கள்கிட்ட ஃபோன் எடுத்துக்காதீங்க வெளியே, அவ்வளோதான் முடிஞ்சு. ஜஸ்ட் நம்ம வேறு எது எடுத்தால் கூட அவங்க மூஞ்சி வந்துச்சோன்னு நினச்சிக்கிட்டு பார்ப்பாங்க நம்மளே. அதான் சரி, ரிஸ்க்கு வேணாண்டு வெளியே வந்து ஃபுட்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் ஆர்ட் பண்ணிக்கிட்டு கேலிகிராஃப்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல. இதான் காமிச்சிட்டா வீடியோ வந்துடும். நான் இதை பற்றி நம்ம ஃபீலாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும் போது ஒரு அந்த ரிச்சான ஃபீல் கொடுக்கும்ல. அப்படியே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே போயிட்டு சாப்பிட்ற மாதிரி. ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் இந்த மாதிரி ஷாப்புக்கெல்லாம் போனதில்லை. இந்த மாதிரி ஷாப்புக்கெலாம் என்ன சொல்கிறது, பிரேக்ஃபாஸ்ட்னால் என்ன, ஒரு ப்ரெட்டு ஆம்லெட் நம்ம வீட்டில் போட்டு சாப்பிடாத மாதிரி தான். இங்கெல்லாம் வரும்போது ஒரு டிஷ்ஷெலாம் சொல்லும் போது என்னன்னே தெரியல எனக்கு. சரி, ஓகே ட்ரை பண்ணுவோம். ஏதோ தெரிஞ்சதாச்சும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வரும் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபேன்சி கேஃபேலாம் வந்தீங்கன்னா இது ஒன்று வச்சுருப்பாங்க. எதுக்குன்னு சொன்னால் இந்த வராமல் இருக்கிறதுக்கு, ஹவுஸ்ஃபுல்லாக எதுவே வராமல் இருக்கிறதுக்கு இந்த இது. எனிவேஸ், ஸோ ஷூட்டை பற்றி பேசிட்டு இருந்தேன், என்னன்னு சொல்ல கேளுங்க. ஸோ ஷூட்டை பற்றி என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் ஆக்சுவலி ரொம்ப வருஷம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எதுவுமே நான் போட்டதில்லை அவ்வளோவா. எப்பயாச்சும் ரேண்டமாக வெளியே போகும்போது மட்டும் வீடியோ எடுத்து போடுறது. ஆனால் இப்போ ஒன்று முடிவு பண்ணேன், ஏன்னா சரி கன்சிஸ்டண்ட்டாக இறங்குவோம், வீடியோ போட ஆரம்பிப்போம். அப்போது தான் ஒரு ஷாப்பாக நாங்கள் போகிற ஷாப்பாக எடுத்து போட்டோம். எங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக எடுத்து போட்டோம்.
போடும்போது பார்க்கும்போது சரி ஓகே வேறு பிராண்ட் உங்களை மெசேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்போனா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுட்டே இருங்க, எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டே இருங்க. போடும்போது உங்களுக்கே மெசேஜ் இல்லை ஏதாச்சும் காண்டாக்ட் பண்ணுவாங்க, ஓகே எங்கள் இதுக்கு வந்து வீடியோ எடுங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல வியூஸ் கிடைச்சா போதும். அந்த வியூஸ் கிடைக்க ஒரு நல்ல வீடியோ வந்தால் போதும், நல்லா பேசுனீங்களா போதும். அண்ட் ஹுக், இந்த ஸ்டார்டிங் வீடியோவில் ஸ்டார்டிங் ஹுக் இருந்தால் போதும், அவ்வளோதான். இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வரும். அந்த மாதிரி தான் இது வந்துச்சு எங்களுக்கு. பாப்பா எப்படி போகுதுண்டு. அண்ட் ஒன் மோர் திங், இது இன்னொரு ரீசன் நான் ஏன் ஆரம்பித்தேன்னா, எப்போ என்ன ஆகும்னு தெரியாது ஒர்க்குக்கு. நீங்கள் சைடு ஹஸ்ஸில் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. அது பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேஷனாக இருக்கலாம், ஏதாச்சும் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இது ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் உங்களுக்கும் உங்கள் ப்ராண்டுக்கும் வீடியோ எடுக்கணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு யாருக்காச்சும் வீடியோ எடுக்கணும், ஒரு ப்ராண்டுக்கு சோஷியல் மீடியாவுக்கு எடுக்கணும்னா யூ நோ ஹோம் டு கால். என்னை கால் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் பேசலாம். பிகாஸ் இப்போ நான் அது பண்ணிக்கிட்டு இருக்கேன், மற்ற ப்ராண்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்து சொல்லுங்கள், ஐ வில் பி தேர் ஃபார் யூ. ஓகே, இப்போது ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரீல்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். They've got feta cheese in it, Lebanese and za'atar. What a combo. And shakshuka. இது என்னது? எனக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரியா? டன். ஸோ லாஸ்ட்டாக இல்லை, ஒரு ஸ்வீட் சொன்னோம், இன்னும் வரல. 2 ஸ்வீட் இருக்குது, அப்புறம் அந்த ட்ரிங்க்ஸ், காஃபி. ஆஃப்கோர்ஸ் எங்கே போனோன்னா ஐஸ்ட் கேரமல் லாட்டே. அண்ட் இவங்க கேரமல் மில்க் ஷேக்னு வாங்கினாங்க. ஆனால் பார்த்தீங்களா, கேரமல் இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கா? இல்லை, பிகாஸ் இட்ஸ் பிளெண்டின், அது உள்ளே இருக்குது, நல்லா தான் இருக்குது. டெசர்ட் இன்னும் வரலண்டி, இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க இன்றைக்கி நல்ல பிள்ளையாட்டம் எழுந்திரிச்சு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்தோம், அது அப்படியே லஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த டெசர்ட் வந்துச்சு. இந்த 2 ஐட்டம், இது வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வித் ஹிராமிசு. அதை ஆடி வீடியோ எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இது எடுக்க போனேன். சரி பரவாயில்ல, இது காமிக்கிறேன்ப்பா. இது வந்து டேட்ஸ் புட்டிங். எவ்வளோ சுகர் உள்ளே போச்சுன்னு தெரில. கொக்கா மக்கா அடுத்தவா நான் டயட்டில் இருப்பேன்டா கண்டிப்பாக. ஸோ குட். அவளுக்கு ரொம்ப ஏங்கும், வாயை ஓடிட்டுருக்கு பின்னாடி வீடியோ எடுக்க. இந்த 2 மினிட்ஸ். ஹலோ காய்ஸ், ஸோ இப்போ தான் முடிஞ்சு சாப்பிட்டு ஏமோ பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரன்ச்சும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணதுனால எனக்கு தெரில. பட் யா, அல்ஹம்துலில்லாஹ் ஃபார் எவ்ரிதிங். த ஃபுட் வாஸ் ரியலி கிரேட். ஐ மீன் இங்கே வந்து நீ எல்லாமே வாங்கும், லைக் ஒரே நேரத்தில் எல்லாம் வாங்கணும் அவசியம் இல்லை. பிகாஸ் எல்லா ஃபுட்டும் ஒரு டிஷ்ஷும் ஃபில்லிங்காக இருக்கும், நீங்கள் சிங்கிளாலாம் வந்தீங்கன்னா கூட. அண்ட் இங்கே மினிமம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டமுக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் 30 dirhams 40 அந்த மாதிரி இருக்கும், அண்ட் கோஸ் ஹையர். ஸோ யா, இப்போ ரொம்ப சுகரும் ஸ்வீட்டும் எல்லாம் சாப்பிட்டதுனால ஏதோ மாதிரியாக இருக்குது கேராக. பட் யா, இன்ஷால்லா வெயிட்டிங் குறைப்பேன், சுகர் கட் பண்ணணும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து. அண்ட் யப், லெட்ஸ் சி. திரும்ப பழையப்படி வரண்டா, ஐ வில் கம் பேக். இல்லை இன்னும் என்னென்னா, ரொம்ப பேர் வந்து என்னடா ரொம்ப ஃபேட் போட்டுருச்சு, வெயிட்டு போட்டுருச்சு, அது இது. இந்த ஃபுட் பிளாகிங் வரும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் இதை போனப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது மாறும். நினச்சிப்பாங்களேன், போனோடனே ஃபுட்டெலாம் பார்க்குறீங்க, புது ஃபுட்லாம் பார்க்குறீங்க, உங்கள் மைண்டில் வந்து இதெல்லாம் இதெல்லாம் புதுசாக இருக்கே, சாப்பிடணுமே அப்படி எப்படி இருக்கும். பட் இப்போ போக எனக்கு என்ன செய்யணும்னா, இப்போ நான் என்னோட இது என்னென்னா, ஒரு ஃபுட்டை பார்க்கும்போது அதில் வீடியோக்காக ஜஸ்ட் ஒரு வாய் எடுத்து வைப்பேன், அவ்வளோதான். இல்லைனா அதை ஹாஃபாக வெட்டி அதை மட்டும் பார்சல் பண்ணி வேறு யாராச்சும் கொடுப்பேன். இல்லை ஸோ தட்ஸ் த திங். இனிமேல் அப்படி தான் பண்ணணும் எல்லா வீடியோக்கும். ஸோ எல்லாமே நானே என்ன சொல்கிறது, எல்லா ஃபுட்டும் வர ஃபுட்டு எல்லாமே நானே சாப்பிட்றேன் இப்படின்னு ஃபீல் நான் பண்ணாதீங்க. நோ. ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வை ஐ கேம் இன் திஸ் ஃபீல்டு, பிகாஸ் எனக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு போகணும். யாரெல்லாம் லைக் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு எல்லாம் அழைச்சிட்டு போகணும், ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும். எனக்கு அப்போலேருந்து ஒரு ஆசை. ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க எனக்கு இந்த ஃபீல்டில். அப்போது ஒரு இது கூட்டி போகும்போது சில இப்போ ஆட்டிடியூட் அதெல்லாம் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காகவே.
அண்ட் என்ன சொல்கிறது, அது உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, உங்களுக்குன்னு இது இந்த மாதிரி ஃபுட்டு இது அதுன்னு கூப்பிட்ற இன்வைட்லாம் வருது. ஸோ அது ஏன் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபேமிலியோட சேர்ந்து போனால் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அது ரொம்ப ஆசை. இன்ஷா அல்லாஹ் எல்லோரையும் கூப்பிட்டு போகிறேன். அண்ட் எனக்காக ப்ரே பண்ணுங்கள் தட் யுவர் பாய் நௌஷாத் ஷுட் கம் அப் இன் திஸ் திங். அண்ட் யா, ஐ வில் மேக் எவ்ரி ஒன் ப்ரவுட். இப்போ எதுக்கு நான் இவ்வளோ டீப்பாக பேசுகிறேன்னு தெரில, என்னமோ தெரில, பேசணும்னு தோணுச்சு பேசுகிறேன். அவள் அவள் பாடுகளும் போயிட்டுருக்கா. இவன் ஓ வீடியோ எடுக்கிறான். எப்படின்னா சூடாக இருக்கோ அதான் ஓடுது புள்ள. ஏசியில் வண்டியில் ஏசி ஒர்க் ஆகிட்டு என்ன பண்ணுவா, முளைக்கிறேன். சரி, ஓகே guys, that's it for today. I guess I mean that's it ன்னு சொல்ல முடியாது, because there's another plan in the evening with my sister's wife. இல்லை, I mean wife's sister. அவங்க ஃபேமிலியோட பிளான் இருக்குது. அது இதே vlogல போடலாமா இன்னும் vlog பண்ணலாமான்னு டவுட்டாக இருக்குது. அதை பார்த்துக்க எடிட்டிங்கில். ஸோ until then, see you soon. Bye bye.